கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல திமுக மாவட்ட செயலாளர் ஒண்ணு பேசினாரு மேடையில. அவர் மாவட்டத்துக்குள்ள வந்தா யாராலையும் ஜெயிக்க முடியாது, டெபாசிட் வாங்க முடியாதுன்னு பேசுறாரு. எதுக்குங்கண்ணா? 62 பேருக்கு கள்ளச்சாராயம் கொடுத்து சாவடிச்சிங்களே, அதுக்குங்கண்ணா? உங்க திமுக பசங்க அந்த மாணவர் அணி மீட்டிங்ல பீர் பாட்டிலும் பிரியாணியும் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்களே, அதுக்காங்கண்ணா? அதுக்காங்கண்ணா ஓட்டு போட சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துட்டுங்களா? கள்ளக்குறிச்சிங்கிற மாவட்டத்தை உருவாக்குனதே எடப்பாடியார். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சிங்கிற மாவட்டத்தையே புதுசா உருவாக்குனது எடப்பாடியார். அந்த மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது எடப்பாடியார். 7.5 இடஒதுக்கீட்டுனால மட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 256 மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவர்களாக இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கண்ணா. அந்த மாவட்டத்தில் மருத்துவமனையே இல்லாம இருந்துச்சு. ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ஒண்ணு சென்னைக்கு ஓடணும், இல்ல சேலத்துக்கு வரணும். அந்த குறையை தீர்க்கணுன்றதுக்காக அந்த மாவட்டத்திலே பெரிய அரசு ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்தது ஐயா எடப்பாடியார் இல்லையா? இதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. தாலுகா ஆபீஸ் வந்துச்சு அன்னைக்கு, மாவட்டமா உருவாக்குனதுனால இத்தனை அடிப்படை திட்டங்களும் அங்க வந்துச்சு. அந்த மக்கள் இன்னைக்கு நல்லா இருக்க காரணம் எடப்பாடியார் இல்லையா? முதல்ல நீங்க டெபாசிட் வாங்குறத பத்தி பேசுங்கண்ணா. அதை விட்டுட்டு நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கீங்க.